ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஐஸ்வர்யாவை செக்கப்புக்கு கொண்டு போனதும் டாக்டர் கிட்ட வந்து காசை கொடுத்து ஐஸ்வர்யா மறுபடியும் போய் சொல்ல வச்சுருவாங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுன்னு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டு அபிராமி அருண் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம குழந்தைக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. வீட்டுக்கு வந்தது தீபாவுக்கும் சந்தேகமாக இருக்குது. இந்த ஐஸ்வர்யாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு உடனே ஐஸ்வர்யா அவங்க ரூம்ல இல்லாத டைமா பார்த்து ஐஸ்வர்யாவோட ரூமை வந்து ஃபுல்லா செக் பண்ணி நம்ம ஐஸ்வர்யா போடுற அந்த டேப்லெட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை வந்து நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறவங்க டேப்லெட் போட்டால் ப்ரெக்னென்ட் டேப்லெட் போட்டால் பிரச்சனை ஆகும். ஸோ அதை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் ஒரு டேப்லெட் போடுவாங்க. அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து உடனே தீபா வந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்றாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே ஐஸ்வர்யாக்கா ப்ரெக்னென்ட் இல்லையா? அதுக்காக தான் எந்த டேப்லெட்டை போடுறாங்களா கடவுளே. இந்த உண்மை அருண் மாமாவுக்கும் அபிராமி அத்தைக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடுமே. இதுக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தீபா வந்து ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. அக்கா இது என்ன டேப்லெட் அப்படின்னு கேட்டதும், என்னோட ரூமில் வந்து என்னோட டேப்லெட்டை எடுத்ததும் இல்லாமல் எதுக்காக நீ இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கங்கிறது கிளம்பு அப்படின்னதும் முடியாது, உண்மையே சொல்லுங்க நீங்கள் கன்சீவாக இல்லை தானே அப்படின்னு கேட்டதும் ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சாராங்க. என்ன பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தயங்குதும், நீங்களா உண்மையை சொல்றீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்ச அதுவும் ரொம்ப நல்ல டாக்டர், அவங்க நீங்கள் சாகிற நிலைமைக்கு போனால் கூட போய் சொல்ல மாட்டாங்க, வரவழைச்சி வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி செக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதும், இது பாரதிபா நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ நீங்களா உண்மையை சொல்ல மாட்டீங்களா? சரிக்கா இப்போ போய் நான் சொல்கிறேன் அப்படின்னதும், ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இப்போ என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா? எப்படிக்கா? அதுவும் இப்படி ஒரு விஷயத்துல உங்களால நடிக்க முடிஞ்சிச்சு, நீங்களா ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்டது. என்னடி பெருசா திமிரா பேசுற, இப்போ அப்படித்தான் பண்ணுவேன், என்ன வந்துச்சு உனக்கு? இப்போவே போய் இந்த உண்மையை அத்தைக்கிட்ட சொல்லி ஒரு முடிவு கட்டுற அப்படின்னுட்டு தீபா கிளம்பலான்னு போகும்போது பக்கத்துல இருந்து கத்தி எடுத்து ஐஸ்வர்யா வந்து தன்னோட கழுத்துல வச்சிடுறாங்க. தீபா ஒரு அடி நகர்ந்தன்னு வச்சுக்கோ, இங்க என்ன செத்துருவா அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. எனக்கா மிரட்டுறீங்களா? இல்ல அத்தைக்கிட்டையும் என் புருஷன்கிட்டையும் அசிங்கப்பட்டு உங்ககிட்ட தோல்வி அடைஞ்சி இந்த வீட்டை விட்டு போறதை விட நான் செத்து போறதே மேல், இப்பவே சாகுறண்டி அப்படின்னு சொன்னதும், ஐயோ இங்க பாருங்க ஐஸ்வர்யாக்கா கத்தியை கழுத்துல இருந்து எடுங்க, ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னதும், இந்த விஷயத்த சொன்னா இந்த வீட்டுல ஒரு பொணம் விடும், இங்க பாரு நான் ஒன்னும் பொய் சொல்ல, சத்தியமா சொல்றேங்கிற மாதிரி சொன்னதும் உடனே தீபா வந்து சரி நான் சொல்ல இல்லக்கா, ஆனா கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வழியை பாருங்க, எத்தனை நாளைக்கு தான் உங்களே ஏமாத்தி அத்தை மாமாவை ஏமாத்த போறீங்க, தயவு பண்ணி முதல்ல நீங்க மாறிக்கோங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு தீபா அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் தீபாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா சும்மா இருக்க மாட்டாட்ட கடவுளே, இந்த அம்மா வரை இன்னும் மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிப்பாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.